ஹாய் எவ்ரிவன். போன கிளாஸ்ல வந்துட்டு ரிவோல்ட் 1857ஓட பார்ட் 1 எம்சிக்யூ பார்த்துருப்போம். இந்த கிளாஸ்ல வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். எம்சிக்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அதில் வந்து 2 குவிஸ் அட்டன் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் குவிஸ் வந்து மைண்ட் கால்குலேஷன் வந்து நம்ம மேக்ஸோட ஷார்ட்கட்ஸ்க்காக போட்டுட்டு இருக்கோம். செகண்ட் குவிஸ் வந்துட்டு நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்றதுக்கான குவிஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்சிக்யூஸ்குள்ள போலாம். Which Urdu poet saw the revolt of 1857? 1857 அப்போ எந்த உருது போயட் இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்துல் கானா, ஹமீதா, மிர்சா கலீபா, பர்வேஸ் அலாமா அப்படி. யார் இருந்தார் அப்படின்னா மிர்சா கலீப் அப்படின்றவர் தான் இருந்திருப்பாரு. Second question. In the War of 1857, which place was first recaptured by the British? ரிவோல்ட் அப்போ எந்த பிளேஸ் வந்து திரும்ப ரீகேப்சர் பண்ணிக்கிட்டாங்க பிரிட்டிஷே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லியை தான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இடம் வந்து மீரட்டு. லாஸ்டா முடிஞ்ச இடம் வந்து குவாலியரு. ரீகேப்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எந்த இடத்த ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்கன்னா டெல்லியை ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க. Next question. To whom did the British military officer Hughes say he is the only man among the Indian revolutionaries? ஹக்ரோஸ் அப்படின்றவரு யாரை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படி. ஹக்ரோஸ் வந்துட்டு நம்ம ரிவோல்ட் 1857 கிளாஸ்லயே பார்த்துருப்போம். ஹக்ரோஸ் வந்துட்டு ஜான்சியில வந்துட்டு தான் போர் தொடுத்திருப்பாரு. அங்க ஜான்சியை வந்து லீட் பண்ணது யாரு? லக்ஷ்மி பாய். ஸோ அவர் லக்ஷ்மி பாயை பார்த்து தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ லெட் த ஃபோர்ஸஸ் இன் டெல்லி in the revolt of டெல்லியை வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போனது யாரு? பகத் கான் அப்படின்றவர் தான் லீட் பண்ணி கொண்டு போனாரு. அதே டெல்லியில முகல் எம்பரர் யார் இருந்தாரு? பகதூர் ஷா செகண்ட் வந்து இருந்தாரு. அவரோட நேம்ல தான் இந்த ஹோல் ரிவோல்ட்டே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஹூ வாஸ் த லீடர் ஆஃப் த ரிவோல்ட் இன் 1857 இன் லக்னோ? லக்னோவில் வந்துட்டு யார் லீடரா இருந்திருப்பாங்க? நானா சாஹிப் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாரு நமக்கு? நானா சாஹிப் கான்பூர்ல. ராணி லக்ஷ்மி பாய் வந்து ஜான்சியில. ஆன்டியா டோப் வந்துட்டு நானா சாஹிப் கூட கான்பூர்ல ஜாயின் பண்ணியிருப்பாரு. அப்புறம் முடிக்கிறப்போ ராணி லக்ஷ்மி பாய் கூட சேர்ந்து முடிச்சிருப்பாரு. அதுக்கு அப்போ லக்னோ வந்து யாரு? பேகம் ஹஸ்ரத் மஹால். Who among the following was not a leader of the revolt of 1857? இந்த இதில் ஆப்ஷன்ஸ்ல இருந்தே நமக்கு எலிமினேட் பண்ணிக்கலாம். நானா சாஹிப் நமக்கு ஏற்கனவே தெரியும், கான்பூர். கான் பகதூர் கான் அவர் வந்துட்டு எங்கன்னா கான் பகதூர் கான் வந்துட்டு பிரெய்லி அப்படின்ற ஏரியா. மௌலி லியாக்குத் அலி அப்படின்றவர் வந்து அலகாபாத்ல வருவாரு. அப்போ ஆன்சர் வந்துட்டு யாரு? தாதாபாய் நாரோஜி அப்படின்றவர் தான் ரிவோல்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாரு. Who was the prominent figure in the 1857 uprising and was later declared பேஷ்வா? பேஷ்வா அப்படின்றவங்க யாருன்னா கான்பூர்ல வந்துட்டு பாஜிராவ் டூ அவரோட அடாப்டட் சன் தான் பேஷ்வான்னு அவங்களோட அந்த தலைமுறைகள் தான் பேஷ்வான்னு சொல்லுவோம். அப்ப நான் கான்பூர்னாலே நமக்கு யாரு? நானா சாஹிப். அப்ப அவர் தான் வந்துட்டு பேஷ்வா அப்படின்னு சொல்லி சொல்றோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட்? இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம். நானா சாஹிப் கான்பூர்ல வந்துட்டு தான் லீட் பண்ணாரு. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அது இல்ல. ஃபைசாபாத்தை வந்துட்டு மௌலி அஹ்மதுல்லா தான் வந்துட்டு லீட் பண்ணாரு. அதுவுமே நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அதுவும் இல்ல. கதம் சிங் செகண்ட் ஒன் பத்தி நமக்கு ஐடியா இல்ல. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கடம் சிங் இருக்காரு. கடம் சிங் வந்துட்டு நம்ம கிளாஸ்ல ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? மீரட்டை தான் வந்து அவர் வந்துட்டு லீட் பண்ணாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்ஷன் சி மதுரா கடம் சிங். கடம் சிங் வந்துட்டு ஆக்சுவலா எங்க லீட் பண்ணியிருப்பாரு? மீரட்டை லீட் பண்ணியிருப்பாரு. மதுரா அப்படின்ற ஏரியா வந்து யார் லீட் பண்ணியிருப்பாங்கன்னா தேவி சிங் அப்படின்றவங்க லீட் பண்ணியிருப்பாங்க. When was revolt of 1857 finally suppressed by the British? எப்ப வந்து கடைசி எண்ட் ஆனது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 1857ல ஆரம்பிச்சு 1859ல முடிஞ்சுச்சு. On 29th March மங்கள் பாண்டே வந்து 2 பேரை கொன்னாரு
அதுக்காக தான் ஏப்ரல் 8 வந்து அவர வந்து தூக்குல போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்போ அவர் கொன்ன அந்த 2 பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுலயும் நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணலாம். ஜான் நிக்கல்சன் அப்படின்றவர பார்த்தோம்னா, இவரு டெல்லிய வந்து சப்ரஸ் பண்ணியிருப்பாரு. எப்போ ரிவோல்ட் அப்பயே அவர் சப்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஹென்றி லாரன்ஸும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஃப்ர ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹக்ரோஸ் வந்துட்டு ஸோ பி ஆப்ஷன் வராது, சி ஆப்ஷன் வராது. ஹக்ரோஸ் வந்துட்டு ஜான்சில சப்ரஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டி ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ ஹக்சன் அண்ட் பாக் அவங்கள தான் வந்து மங்கள் பாண்டே வந்து கொன்றுப்பாரு. The act that transferred the power of பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிரவுனுக்கு வந்துட்டு பவர வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆக்ட் எது? 57ல வந்து ஆரம்பிச்ச ரிவோல்ட். ஸோ அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல போடப்பட்டது தான் அந்த ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமா தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ரூல் வந்து எண்டுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் கிரவுன் ரூல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். ஸோ ஆப்ஷன் டி. Who is the author of the book The First Indian War of Independence 1857 to 1859? புக்ஸ் வந்து இந்த ரிவோல்ட்ட பத்தி நெறைய எழுதியிருக்காங்க. 1, 2 வார்த்தையில டிஃபரெண்ட் ஆகி ஆத்தர் டோட்டலாவே சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ அதுல இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த ஆத்தர் வந்து யாருன்னா கார்ல் மார்க்ஸ். அவர் தான் சொல்லி புக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஃப் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து அதோட ஆத்தரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு டைட்டில் சொல்லியிருப்பாரு. அது நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அவர் வந்து சவர்கர், வி.டி. சவர்கர் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. த இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட்ன்ற வேர்ட் இல்லாம இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு மட்டும் இருக்கிற அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னா அதே வி.டி. சவர்கர். இந்த வி.டி. சவர்கர் வந்துட்டு இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்ற புக் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்ற புக்கு எழுதினவர் தான் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ். இது 3மே குழப்பிக்க வேணாம். இந்தியன் மியூட்டினி ஆஃப் 1857 எஃபெக்டிவ்லி எண்டட் இன் த சிட்டி. ஸ்டார்ட் பண்ணப்பட்டது மீரட்ல, எண்டட் ஆனது எங்க? குவாலியர்ல. ஃபர்ஸ்ட் திரும்ப ரீகேப்சர் பண்ணப்பட்ட இடம் டெல்லி. Which external events influenced the revolt of 1857? 1857 revolt ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எந்தெந்த வார் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் ஆமா ஆச்சு. பஞ்சாப் வாரும் இருந்துச்சு, கிரீமியன் வாரும் இருந்துச்சு, சாந்தால் ரிபிள். இந்த 4மே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனனால தான் இந்த ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இந்த 4மே ஒரு காஸாவும் இருந்துச்சு. ஸோ ஆல் தி கிவன் ஆப்ஷன்ஸ். Who wrote a letter to all rulers to join the revolt of 1857? 1857 revoltல எல்லாரும் வந்து வரணும்னு சொல்லி லெட்டர் எழுதினது யாரு? இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது யாரோட பேர்ல? பகதூர் ஷா ஜாஃபர். அப்ப அவர் தான் வந்து லெட்டர் எழுதி எல்லா ரூலர்ஸையும் ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. ஸோ ஆப்ஷன் ஏ பகதூர் ஷா ஜாஃபர். Who among the following refer to the சிப்பாய் மியூட்டினி? இந்த ரிவோல்ட்ட வந்துட்டு இது ஃபர்ஸ்ட்டும் இல்ல, இது நேஷனல் லெவல் மூவ்மெண்ட்டும் இல்ல, இது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ரிவோல்ட்ட வந்துட்டு நேம் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆர்.சி. மஜும்தார் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. எந்த புக்ல சொல்லியிருப்பாருன்னா சிப்பாய் மியூட்டினி அந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்ற அந்த புக்ல ஆர்.சி. மஜும்தார் சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாரு? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாரும் கிடையாது. நேஷனல் லெவலான மூவ்மெண்ட்டும் கிடையாது. இது ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்.சி. மஜும்தர் சொல்லியிருப்பாரு. இது பப்ளிஷ் ஆன இயர் வந்துட்டு 1957ல வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கும். Who was the official historian of the Indian independence movement? Official historian அப்படின்னா 1857ல நடந்த இந்த ரிவோல்ட் அடுத்த 100 வருஷம் கழிச்சு 1957ல இந்த ரிவோல்ட்ட பத்தி ஒரு புக் எழுத சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு ஆள வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த அந்த ஆள் அவங்க தான் வந்துட்டு அஃபிஷியல் ஹிஸ்டோரியன். அப்படி யார அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா எஸ்.என். சிங் அப்படின்றவர தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் அப்ப எழுதின புக்கோட பேரு 1857. அந்த இயரையே புக்
புக் நேமா வச்சிருப்பாங்க. அது பப்ளிஷ் ஆனது வந்துட்டு மே 1957 100 வருஷம் கழிச்சு இந்த புக் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கும். அபவுட் த ரெவல்யூஷன் ஆஃப் 1857 பத்தி யாரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்துட்டு ரெவல்யூஷனுக்கு மேல பட் இண்டிபெண்டன்ஸ் வார் அளவுக்குலாம் இது இல்ல. இந்த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா, ஸ்டான்லி வால்பிரெட் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. Which food item was used during the 1857 revolt in India to spread the message of rebellion from village to village? இந்த ரிபெலியன் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வில்லேஜுக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஒரு ஃபுட் யூஸ் பண்ணாங்க. அந்த ஃபுட் எந்ததுன்னா ரைஸா, லென்டில்ஸா, சப்பாத்தியா, ஸ்வீட்ஸா? சப்பாத்தி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்பாத்திய வச்சு எல்லா இடத்துலயும் இந்த ரிவோல்ட்ட பத்தின மெசேஜஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த ரிவோல்ட்டோட சிம்பல் போன எம்சிக்யூல பார்த்தோம். லோட்டஸ் அண்ட் பிரெட். அது 2 தான் வந்து சொல்லியிருக்கு. சிம்பல் வந்து லோட்டஸ் அண்ட் பிரெட். ஃபுட் ஐட்டம் எது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சப்பாத்தி. Who among the following said that the revolt of 1857 was a national revolt rooted in deep distrust? ரொம்ப வந்துட்டு மதிக்கத்தக்கதா வந்துட்டு இந்த ரிவோல்ட் வரல அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மையா வந்து மாறல அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இவர் வந்து சொல்லியிருப்பாரு. பெஞ்சமின் டிஸ்ரேல் டோட்டலா 2 வேர்ட் சொல்லியிருப்பாரு. டீப் டிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ற வேர்ட் வந்துச்சுன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல். இன்னொன்னு வந்துட்டு நேஷனல் அப்ரைசிங் அப்படின்ற இந்த ரிவோல்ட்ட வந்துட்டு நேஷனல் அப்ரைசிங் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல் தான். ஸோ பெஞ்சமின் டிஸ்ரேல் வந்துட்டு நேஷனல் அப்ரைசிங் டீப் டிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ற இந்த 2 வேர்டு இருக்கிற அந்த சென்டென்ஸ் சொன்னவர் யாருன்னா பெஞ்சமின் டிஸ்ரேல். Who considered the revolt of 1857 as the source spring of the national movement? சோர்ஸ் ஸ்ப்ரிங் அப்படின்றத கீ பாயிண்டா எடுத்துக்கோங்க. இதை வந்து சோர்ஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி இந்த ரிவோல்ட்டை சொன்னவர் யாருன்னா பி.சி. ஜோஷி அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. Freedom fighter Mangal Pandey is considered the first martyr of the revolt 1857. இந்த மங்கள் பாண்டே வந்துட்டு எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒடிஷாவா, மத்திய பிரதேஷா, உத்தரப்பிரதேஷா, ராஜஸ்தானா? இவர் இறந்தது வந்துட்டு பராக்பூர்ல பெங்கால் ஆர்மி அந்த இடத்துல வந்து இறந்திருப்பாரு. ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆனது மீரட்ல. ஆனா இவர் எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாரு? உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்தவர். Who led an army revolt in Punjab against the British Empire in 1857? பஞ்சாப்ல இவங்க இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல யார் வந்து லீட் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோல்ஜர்ஸா, நாம்தாரி சிக்ஸா, அகலி சிக்ஸா, நிரன்காரி சிங்ஸா அப்படின்னு பார்த்தோம்னா நாம்தாரி சிக்ஸ் அப்படின்றவங்க தான் வந்துட்டு பஞ்சாப்ல வந்துட்டு ப்ரொட்டஸ்ட வந்து லீட் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் 14 months ஹூ டிக்ளேர்டு பீஸ் அண்ட் வென்? ஒரு பீஸை வந்து டிக்ளேர் பண்ணதுன்னா யார் டிக்ளேர் பண்ணியிருப்பான்? அந்த டைம் இருந்து கவர்னர் ஜெனரல் தான் பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து டல்ஹவுசி கவர்னர் ஜெனரலா கிடையாது. வெல்லஸ்லியா இல்ல, மின்டோவா கிடையாது. லார்ட் கேனிங் அப்படின்றவர் தான் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. அவர் தான் பீஸையும் டிக்ளேர் பண்ணாரு. எப்போன்னா 8th July 1858 அப்போ. How many soldiers were dismissed from the service and sentenced to 10 years imprisonment in May 1857? மங்கள் பாண்டே வந்து ஹேங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 90 சோல்ஜர்ஸ் வந்துட்டு நாங்க இனிமே இந்த கேட்ரேஜஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 85 மெம்பர்ஸை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஜெயில்ல வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எத்தனை பேர்னா 85. ஆனா ஸ்டார்ட் பண்ணது 90 மெம்பர்ஸ். 85 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஹூ பெயிண்டட் த பிக்சர் ரிலீஃப் ஆஃப் லக்னோ? ரிலீஃப் ஆஃப் லக்னோன்ற பிக்சரை பெயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாமஸ் ஜோன்ஸ் பார்க்கர் அப்படின்றவர் தான் வந்துட்டு இது பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. Who was the leader of the 1857 revolt in பானிபட்? பானிபட்ல யார் லீடரா இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமாம் அலி குவாலாண்டர், அக்பர் அலி,
மிசரத் அலி, சத்ருதீன். இதுல வந்துட்டு இமாம் அலி குவாலண்டர் அப்படின்றவர் தான் பானிபத்ல வந்துட்டு லீட் பண்ணியிருப்பாரு. Which of the following leader associated with Barot in UP during 1857 revolts? யூபியில் பரோட்ன்ற ஏரியாவில் யார் லீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ணலாம். ஷான்மால் நமக்கு யார் நம்ம இவ்வளோ நாள் கிளாஸஸில் யாருன்னு தெரியாது, ஸோ அவரை வச்சிருப்போம். மௌலவி அஹ்மதுல்லா, இவர் வந்து எங்கே லீட் பண்ணியிருப்பாரு? ஃபைசாபாத்தை லீட் பண்ணியிருப்பாரு நமக்கு தெரியும். டான்டியாடோப் வந்துட்டு கான்பூர்ல ஸ்டார்ட் பண்ணி ஜான்சில முடிச்சிருப்பாரு, ஸோ அவரும் கிடையாது. கான்வர் சிங் அப்படின்றவர் வந்துட்டு பீகார்ல வந்துட்டு லீட் பண்ணியிருப்பாரு. அப்போ பரோட்டின் யூபியை வந்துட்டு யார் லீட் பண்ணியிருப்பா? ஷா மால் அப்படின்றவர் தான் லீட் பண்ணியிருப்பாரு. ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். Who of the following was the adopted son, the last பேஷ்வா பஜிராவோ? பேஷ்வா அப்படின்னாலே யாரு? கான்பூர்ல வந்துட்டு லீட் பண்ணவர் யாரு? நானா சாஹிப். ஸோ நானா சாஹிப் தான் வந்துட்டு ஆன்சர். Which of the following states was the first to be annexed by the Doctrine of Lapse? Doctrine of Lapseல ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணப்பட்ட ஸ்டேட் எது? நாக்பூர், சத்தாரா, ஜான்சி, உதய்பூர். இது 4மே வந்துட்டு அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எதுனா சத்தாரா. இது வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து எந்தெந்த இயர்ல வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு நான் 1857 ரிவோல்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. At which of the following places was the Rani of Jhansi Lakshmi Bai defeated finally by the British? அவங்க இறந்த இடம் குவாலியர்னு தெரியும். குவாலியர்ல எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்திருக்காங்க. பத்லி கே செராய், கொத்தக் கே சராய், சின்ஹட், மீரட் அப்படின்னு சொல்லி. மீரட் தெரியாது நமக்கு. ஆன்சர் வந்துட்டு கொட்டக் கே சராய் அப்படின்ற அந்த பிளேஸ்ல தான் வந்து இறந்துருப்பாங்க அவங்க. இதோட ரிவோல்ட் ஆஃப் 1857 எம்சிக்யூஸும் முடியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.